ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான முறையை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கோல் இருக்கோ, நம்ம லைஃப்பில் என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்மளோட கனவை ஈஸியாக அடைய முடிகிறதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த டெக்னிக் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 333 மெத்தட். இது நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். 333 அப்படின்னா என்ன அப்படின்றது, இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அது மெத்தடில் தான் இதுவும் வரும். இது நம்ம மனசு சார்ந்த விஷயமும், நம்மளோட மைண்ட், நம்மளோட பாசிட்டிவிட்டி, நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன வேணும் அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு செயல்படுத்தி கொடுக்கும். இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன வேணும்னாலும் அச்சீவ் பண்ணலாம். லைக் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தடெல்லாம் நம்ம பண்ணுறப்போ நமக்கு எல்லாமே அது ஈஸியாக கிடைக்கும். எல்லாமே நம்ம எண்ணத்தை வச்சு தான் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ எனக்கு இந்த கம்பெனியில், இந்த பொசிஷனில் எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ, தொடர்ந்து அதை விடாமல் எனக்கு இந்த கம்பெனியில் எனக்கு கிடச்சிடுச்சு, நான் இதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி அப்படின்ற மாதிரி வாக்கியங்களை நமக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு நாள் அந்த வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி என்ன வேணும்னாலும், என்ன ட்ரீமாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு வீடு வாங்கணும், இல்லை எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, எனக்கு காசு வரணும், இல்லை என்னோடய ஜாபில் கிடைக்கணும், என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும், இல்லை நான் ஒரு ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன், இதில் எனக்கு தடங்களாக இருக்குது, இது எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வேணும்னாலும் நம்மளால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 333 மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. 555, 777, 222, 111, இந்த 369, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று இந்த 333 மெத்தட். இந்த 333 மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பொசிஷனில் ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த ஜாப் சம்மந்தமாக நான் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, எக்ஸ்எக்ஸ் அது நம்ம கம்பெனி நேம் வச்சுப்போம். இந்த கம்பெனியில், இந்த பொசிஷனில் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி, கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுமே தவிர, அதை என்றைக்குமே நம்ம சந்தேகத்தோடு சொல்லவே கூடாது. இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவான தாட்டும் நம்ம மனசுக்குள்ளே வரவே கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வெறும் தாட்ஸை வச்சே நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக அடைய முடியும். பட் அதை தாண்டி நம்ம தாட்டாக யோசிக்கிறப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் கண்டிப்பாக வராமல் இருக்காது, கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால தான் இந்த 333 மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் மெத்தட். நம்ம எழுதலாம். எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 33 டைம்ஸ் 3 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது ஒரு 3 நாளில் கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணி பார்க்காம எந்த மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எல்லாமே நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணது மணி ரிலேட்டடாக, அதுக்காக நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக மணி தேவைப்பட்டது. பட் எந்த சுச்சுவேஷனுமே இல்லை மணி வரத்துக்கு. ஸோ அப்போ எனக்கு மணி கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நான் எழுதுனேன். எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ற குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் எழுதிட்டு, இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் யூனிவர்ஸ் எழுதினப்போ 3 நாள் தான் எழுதினேன். 333 மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். 33 தடவை 3 நாள் எழுதினேன். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அந்த காசு வரதுக்கான சூழ்நிலை க்ரியேட் ஆகி அந்த காசு எனக்கு வந்தது. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்காக நான் பிரபஞ்சத்துக்கு தினமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் மெயினான விஷயமே, நம்ம தினமும் எழுந்த உடனே பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லணும். இன்றைக்கி இந்த பொழுது
சந்தோஷமாக விடிஞ்சிருக்கு, அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம தினமும் நன்றி சொல்ல பழகணும். நன்றி சொல்லி தான் எழுந்துக்கணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வேலை வேணும்னா வேலை சம்மந்தமாக எழுதலாம், இல்லை காதல் கை கொடுணுன்னா அது சம்மந்தமாக எழுதலாம், இல்லை நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அதில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இது வந்து எக்ஸாம்பிள். நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், என்னோடய ட்ரீம் ஹவுஸ் நான் வாங்கிட்டேன், நான் அதில் ரொம்ப சந்தோஷமாக என் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம 33 தடவை எழுதணும் அப்படின்றதுனால எந்த ஒரு வாக்கியமுமே வந்து ரொம்ப பெருசாக எழுதிக்க வேணாம். ஏன்னா நம்ம ரொம்ப பெருசாக எழுதுகிறோம் அப்படின்னா அதை நம்ம எழுதுகிறப்போ நமக்கே வந்து ரொம்ப வெறுப்பாயிடும். ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அது கூட நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால் எதுவுமே ஒரே ஒரு லைன் ஈஸியாக எழுதிடலாம். எனக்கு இந்த பணம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவையை நம்ம வந்து ஒரு நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை எழுதி லாஸ்ட்டில் எழுதுகிறப்போ நன்றி அப்படின்ற வார்த்தையை முடிச்சிடுங்க. எப்படி எழுதணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 1,00,000 பணம் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்றது வாக்கியம். கடைசியில் நன்றின்னு வந்ததா, கிடைச்சிடுச்சு எனக்கு, நான் அதனால் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ எழுதும் போதும் நம்மளோட உணர்வுகளை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு தான் எழுதணும். நம்ம பெருசாக எழுதும் போது நமக்கே ஒரு வெறுப்பு உணர்ச்சி வந்து அந்த தாட் நமக்கே என்னடா அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ அந்த மாதிரி எந்த பெரிய வாக்கியங்கள்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோலாக வச்சு அதை எழுதுங்க. 10 விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எழுதக்கூடாது. ஒரே ஒரு நாள், ஒரு 3 நாளைக்கு ஒரே ஒரு கோல் தான், எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த ஒரே ஒரு கோல் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். நீங்கள் அடுத்து இந்த கோல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு அடுத்து மறுபடியும் ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த ஒரே டைமில் ஃபோர்ஸ் பண்ணுறப்போ யூனிவர்ஸ்க்கு எதை கொடுக்கணும் எதை இது பண்ணணும்னே தெரியாது. நம்மளே குழம்பி போய் தான் எழுதுவோம், இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி எழுதாமல் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த கோலில் 3 நாள் தெளிவாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து நீங்கள் வேணும் அப்படின்றத ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்து என்ன வேணுமோ அதை ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக குழப்பிக்க வேணாம். இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எல்லாத்து மேலேயும் இருக்கும். அப்போது நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நடக்காமல் போயிடும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். நிறைய எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களா, தப்பே கிடையாது. 333 இருந்தாலும் சரி, 555 இருந்தாலும் சரி, 369 இருந்தாலும் சரி, 777 இருந்தாலும் சரி, எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த என்ன கோல் வேணுமோ அதுக்கு தெளிவாக அன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்போ ஜாபுக்காக எழுதுறீங்க அப்படின்னா அதை ஒரு 3 நாள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு, ஏன்னா நம்ம மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் 3 நாள் வந்து வேறு ஒரு பயிற்சி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வேறு ஒரு இதுக்கான இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி எழுதுறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதை எப்போ எழுதணும் அப்படின்னு இருக்குது. எப்போ வேணும்னாலும் எழுதலாம், காலையில் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ வேணும்னாலும் எந்த மாதிரி டைமிங்ஸில் வேணாலும் எழுதலாம். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்போ தொடர்ந்து 33 தடவை கண்டிப்பாக எழுதணும். நான் ஒரு நிமிஷம் எழுந்து போய்ட்றேன், அந்த ஒரு 2 நிமிஷம் எழுந்து போய்ட்றேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எழுந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிடும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அது வேணும், அது எனக்கு கிடச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷமான உணர்வு நிலையில் நம்ம இருக்கிறப்போ தான் அது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சால் யாருமே இல்லாத பிளேஸில் ஒரு 1/2 hour உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல உங்களால் உட்காந்து எழுத முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி பிளேஸில் உட்காந்து எழுதுங்க. ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் நான் டிவி போட்டு கேட்பேன், இல்லை ஃபோனில் கேட்பேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டைரி என்னவாக இருந்தாலும் சரி, அதில் ப்ளூ கலர் பெயினில் மோஸ்ட்லி பிளாக் அந்த மாதிரி ரெட்டு க்ரீன்லலாம் எழுத வேண்டாம், ப்ளூவில் வந்து எழுதுங்க. பிளாக்ல எழுதவே கூடாது, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளூ கலர் பெனில் எழுதுங்க. எனக்கு இந்த வேலை கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு 33 தடவை தொடர்ந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுட்டுங்க, அப்புறம் லைனாக எழுதுங்க. ஏன்னா நம்ம எழுதுனதுக்கப்புறம் நம்ம இது இத்தனை வந்துருச்சா நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் தப்பு. ஸோ ஃபஸ்ட் நம்பர் போட்டு வச்சுடுங்க. மேக்ஸிமம் ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அமைதியான பிளேஸில் உட்காந்து எழுதுங்க. உங்களால் முடியும்னா நைட்டு ஒரு 10 o'clock மேலே இல்லை அந்த மாதிரி டைமில் எழுதுங்க. ஏன்னா அப்போ எல்லாருமே தூங்கியிருப்பாங்க, ஓரளவுக்கு எல்லாமே செட்டில் ஆகிருக்கும், யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
இல்லை அப்படின்னா மார்னிங் எழுதுவீங்க அப்படின்னா சீக்கிரமாக எழுதுங்க. இல்லை இந்த மாதிரி டைமிங்ஸ் எல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, நான் மதியத்தில் எழுதுவேன் இல்லை சாயங்காலத்தில் எழுதுவேன், எந்த டைமிங்ஸில் வேணாலும் எப்போ வேணும்னாலும் எழுதலாம். இந்த 3 நாளும் ஒரே டைமிங் தான் எழுதணும்னு அவசியமும் கிடையாது. எப்போ வேணும்னாலும் எழுதலாம். 3 நாள் இப்போ நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து மார்னிங் எழுதுகிறேன், எனக்கு அப்போ தான் டைம் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக எழுதுங்க. நான் செகண்ட் டே வந்து எனக்கு மதியானம் தான் எழுத முடியும் அப்படின்னா அப்பையும் ஓகே, மதியானம் எழுதுங்க. தேர்ட் டே நைட்டு தான் எழுத முடியும்னா ஓகே, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நம்ம எழுதுகிறப்போ நம்ம மனசு ஒருநிலைப்பட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அதில் மட்டும்தான் இருக்கணும், ஃபுல் ஃபோக்கஸும் அதில் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி டைமிங்கில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதப்போ நீங்கள் இந்த விஷயத்தை எழுதுங்க. இது கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சொன்னீங்க சிஸ்டர் நான் வந்து பண்ணேன், இது வந்து எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இது ரியலாக எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கோல் இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டை மட்டும் அதில் திணிச்சிடாதீங்க. லைட்டாக கூட நெகட்டிவ் தாட் வந்துடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் இது எழுதி முடித்ததுக்கப்புறம் ப்ளீஸ் இந்த மெத்தடை வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி தான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணேன். இப்போ நீங்கள் லவ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லவ்வர்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையோவே இந்த மாதிரி நான் மெத்தட் எழுதுனேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. அது அவங்களோட நெகட்டிவ் தாட்டையும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அது கண்டிப்பாக நடக்காது. இல்லை அவங்க பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி சொன்னாலுமே நோ, நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம். யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமுமே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல வேணாம். இது உங்கள் மனசோட அந்த டைரியவுமே பேப்பரில் எழுதினாலும் சரி இல்லை டைரியில் எழுதினாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் கண்ணில் தென்படாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இது உங்களோட பர்சனல் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பத்திரமா வச்சுப்பீங்க, அந்த மாதிரி கண்ணில் தென்படாத அளவுக்கு ஒரு இடத்துல வச்சுடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக நம்ம ஒரு தாட் வச்சு அதில் எழுதியிருப்போம். அடுத்தவங்க அதை பார்த்தாலோ இல்லை நம்ம அதை சொல்கிறதுனாலையோ அவங்களுக்குள்ள ஒரு சும்மா இதெல்லாம் நடந்துருமா, அதை நம்பாத ஒரு சில பேர் இருப்பாங்க, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு ஒரு சிலர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வச்சா கூட அது நமக்கு நடக்காமல், நம்ம என்னதான் பாசிட்டிவாக தாட் வச்சுருந்தாலும் அது நமக்கு நடக்காமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது யார்கிட்டையும் காட்ட வேணாம். நீங்கள் 3 நாள் 33 தடவை எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை எரிச்சிடுங்க, எந்த தப்பும் கிடையாது. இல்லை அப்படின்னா கடலில் இந்த தண்ணி போகிற இடத்துல கடலில் நீங்கள் பேப்பர் போட்டுட்டிங்கன்னா அதில் வேர்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் போட்டுடலாம், எந்த தப்பும் இல்லை. இதனால் வந்து நான் எரிக்கிறேன், நான் தண்ணியில் போட்டுறேன், இதனால் எனக்கு வந்து நடக்காமல் போயிடுமா அப்படின்னு எல்லாம் எந்த பயமும் பயப்படவே வேண்டாம். அது 100% நடக்கும். நீங்கள் எழுதும்போது உங்களோட உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு தான் உங்களுக்கு அது பலன் கிடைக்குமே தவிர எழுதுறத வச்சு அந்த பேப்பரை நம்ம தூக்கி போடுறதுனாலையோ இல்லை எரிக்கிறதுனாலையோ வரப்போகிறது இல்லை. தயவு செஞ்சு குப்பையிலலாம் தூக்கி போட்டுறாதீங்க. முடிஞ்சால் எரிச்சிடுங்க. 3 நாள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் எரிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா கடலில் போட்டுருங்க. இல்லை மொத்தமாக நான் எழுதுறது எல்லாமே நான் மொத்தமாக சேர்த்து வைப்பேன் அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு நாள் கடலில் போட்டுருங்க, இல்லைனா ஒரு நாள் எரிச்சிடுங்க, அவ்வளோதான். இல்லை நான் டைரியில் எழுதுகிறேன், என்னால் அதை எரிக்க முடியாது அப்படின்னா யாருக்கும் கண்படாத இடத்துல அதை வச்சுட்டு அந்த டைரி ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டுருங்க. இல்லை எரிக்க முடிஞ்சால் எரிச்சிடுங்க. இதனால் நடக்காது அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கவே வேணாம். ஒருவேளை இதனால தான் நடக்கலையோ அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிடாதீங்க. நம்மளோட எண்ணம் மட்டும்தான் அங்கே செயலாகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எதை நம்புகிறோமோ, நம்ம எது கிடச்சிருச்சின்னு அதால் சந்தோஷப்படுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இது 100% நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. நானும் எழுதுகிற எல்லாத்தையும் எழுதி முடித்ததுக்கப்புறம் எரிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா கடலில் போடுறதோட சேர்த்து வச்சிடுவேன். நான் அந்த மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு சில சமயங்களில் நான் எரிக்கவும் பேப்பர்லலாம் எழுதுறேன் அப்படின்னா நான் எரிச்சிடுவேன். நான் இதுக்காக ஒரு டைரி மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு டைரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எல்லா மெத்தட்ஸும் நான் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறனோ அது எல்லாமே ஒரே டைரியில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் எரிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா கடலில் போட்டுருவேன். ஸோ அதனால் எந்த இதுவும் இல்லை, எல்லாமே நம்மளோட தாட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்து நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நான் எல்லாமே நல்லா உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் எல்லாம் தோணுதோ, அப்போ பாசிட்டிவாக என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அதோட
அந்த புக்கை ஏற கட்டிட்டு உங்களுக்கா என்ன வேலை இருக்கோ, அதுக்கப்புறம் நமக்கு டெய்லி ரொட்டீன்ஸ் நிறையா இருக்கும்ல, அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் காரணத்துக்கு கொண்டும் இது எனக்கு நடக்கலையே, நான் எழுதுனே என்ன ஆகும், இது நடக்குமா இல்லை இது நடக்காதா, இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான தாட்டையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. அதை எழுதி முடிச்சோமா, அது ஒரு ஒர்க், அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலைகளை நம்ம பார்க்க போயிடலாம். நீங்கள் நினச்சதோட சரி, அதோட நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே எப்போயாவது அந்த மாதிரி யோசனை வந்தால் கூட நெகட்டிவான யோசனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த உங்கள் ஒர்க்கை பார்க்க போயிடுங்க. 3 நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நம்பி எழுதுங்க, பாசிட்டிவான தாட்டை வைங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் 333 மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.